வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதத்தில் 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், மதியம் 2:52 வரை. அதன்பின் ஆயில்யம், திதி அமாவாசை மாலை 5:27 வரை. அதன்பின் பிரதமை. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று ஆடி அமாவாசை. இன்று ஆடி அமாவாசை. இன்றைய முக்கியத்துவம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம், காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் ஆடி அமாவாசை. இந்த அமாவாசைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இந்த நாள் முக்கியத்துவம். அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுதல் வேண்டக்கூடிய ஒரு நாள். தந்தை இருப்பவர்களுக்கு எந்த விதமான கடமையும் இல்லை. முடிந்தால் தான தர்மம் செய்யலாம், பசுவுக்கு ஆகாரம் அளிக்கலாம், பறவைகளுக்கு மாடியில் தானியங்களை போட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். காகத்துக்கு உணவு அளிக்கலாம். ஆனால் தந்தை இல்லாதவர்களுக்கு இது கடமை, செய்யணும். எல்லா அமாவாசைக்கும் இந்த கடமை உண்டு. அதில் குறிப்பாக அதெல்லாம் முடியாட்டினா கூட ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்குமாவது செய்யணும். அதுக்கப்புறம் மாலை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி மாதம் வரும். இதெல்லாம் முக்கியத்துவம். இது செய்வது நலம். செய்தால் நமது சந்ததியினர், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்கு பிள்ளைகள், இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஜெனரேஷன்லாம் நல்லா இருக்கும். பிரச்சனைகளை பார்க்க மாட்டாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. அதனால் முன்னோர்களின் கடமை மிக முக்கியம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சூப்பரான நாள். குடும்பத்தில் இப்போது நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகம் இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 4 குடைய கிரகம் மற்றும் 5 குடைய கிரகம் இருவரும் ஒரு கேந்திரஸ்தானத்தில் இணைவது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நற்பலன். 4 குடைய கிரகம் சந்திரன், 5 குடைய கிரகம் சூரிய சந்திரன்கள் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். அதிக அளவில் நன்மையை செய்யும். நீங்கள் இருக்கக்கூடிய வயது, தகுதி, இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவை கிடைக்கும். தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆசைகள் நிறைவேறும். இது ஒரு யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். இது ஒரு விதத்தில் யோகம். 3 குடைய கிரகம் 3ஆம் இடத்தில் ஆட்சி, சொட்சேத்திரம். அதனால் இப்போ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு சொகுசான பயணமாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துடன் சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கும் சிலருக்கு சூழல் உருவாகும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதில் 1 ராசி அதிபதியே. அதனால் 2 குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். வருமானம் நிறையா வரும்.
வருமானத்திற்கு இப்போ குறைவே இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். அதற்கு நிகரான செலவுகளும் உண்டு. நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தொழில், உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், திடீர் பணம், எதிர்பார்க்காத பணம், நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க, வராதுன்னு கைவிடப்பட்ட பணம் வந்தே தீரும். ஏன்னா 2ஆம் இடத்தில் வலுவாக கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதனால் பணம் தனம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன், 2க்குடைய கிரகம் சூரியன், இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு விதத்தில் யோகம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சுகஸ்தான அதிபதி. அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது ஒரு விதமான பலனை செய்யும். சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு 4 நாள் பேசாமல் இருப்பாங்க, ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க. சில பேர் அதுவே பழகி போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அவர்கள்லாம் இப்போது மனம் மாறி, மனம் திருந்தி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயே பேசாமையே இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு, அவர்களுக்குள் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு, தங்களுக்குள் பரஸ்பர அன்பை பரிமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தங்களுக்குள். அதனால் இது ஒரு யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். இது ஒரு யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு உரிய கிரகம் சூரியன், 12க்குடைய கிரகம் சந்திரன் மற்றும் 2-11க்குடைய கிரகம் புதன். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும், நல்ல செலவுகளாக இருக்கும். உங்கள் ராசிக்குள் சுக்கிர பகவான். அதனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க, தேகப்பொழிவோடு இருப்பீங்க. சில பேருக்கு ஒரு யூத்ஃபுல் ஃபீல் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு 10 வயசு குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகமைப்பும் அப்படி தான் இருக்குது. உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது ஒரு இளமையான தோற்றத்தை உருவாக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் கிரகங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகமான ஜாதகம். அதே மாதிரி சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோன்னா அது ஒரு யோகமான ஜாதகம். இப்போ கோச்சார நிலையில், கிரக நிலையில் சூரியன் 11ஆம் இடத்தில், உங்கள் ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்தில், ஆட்சி பெற்ற நிலையில் சொட்சேத்திரமாக சந்திரனும் அங்கே உட்கார்ந்துருக்கார். அதனால் 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில். இது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறக்கூடிய இடம். அது பொதுவாகவே ஏகாதசஸ்தானத்துக்கு அதிக பவர் உண்டு. இன்றைக்கி அந்த இடத்துல சந்திர பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்திருப்பது ஒரு விதத்தில் நன்மை. 12ஆம் இடத்தில் சுக்கிரன், அதுவும் அதை விட பெரிய யோகம். அதனால் எல்லா விதத்திலும் நன்மை நடக்க போகிற ஒரு நாள். நன்மைனா என்ன? உங்களுக்கு மனம் பிடித்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதில் போய் கலந்துக்குப்பீங்க. ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிட்லாம், இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்கும். தன வருவாயும் ஏற்படும், லாபம் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி. 10ஆம் இடம் 11ஆம் இடங்களில் அதிகமாக கிரகம் வரும்போது நம்மளுடைய லைஃபை டேர்ன் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். இது பிறவி ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் அவங்க சமுதாயத்தில் ஒரு விஐபியாக இருப்பாங்க, நோட்டபிள் பர்சனாக இருப்பாங்க. கோச்சாரத்தில் இந்த மாதிரி 10ஆம் இடம் 11ஆம் இடங்களில் அதிகமாக கிரகங்கள் சேரும்போது அது விதத்தில் நன்மை செய்யும். இப்போ 10ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன். இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. 8ஆம் இடத்தில் செவ்வாய், குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் வருமானம் அதிகம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், உங்களுடைய சேவை சார்ந்த பணி எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பேரும் புகழையும் இந்த கிரகநிலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் தெருவில் கூட உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாமல் இருப்பீங்க. அதாவது நீங்கள் யாருன்னு தெரியாது, அப்படி ஒரு மனிதர் இருக்காரான்னு கேட்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் ஏரியா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபேமஸான பர்சனாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். 9 குடைய கிரகம் 9ஆம் இடத்தில், 10 குடைய கிரகம் சூரியன், அவரும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில். இந்த 9, 10 குடைய கிரகங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எங்கு சேர்ந்தாலும் அது யோகத்தை செய்யும். பொதுவாக 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்று கூடினால் அதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பெயர். இன்றைக்கி அந்த யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்போது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஜெயமாக நடக்கும். உங்களுடைய தர்மமும் கர்மமும் வேலை செய்யும். நிறைய பேர் இந்த ஆன்மீக தொண்டு, உழவாரப்பணி இந்த மாதிரி நிறையா செய்வாங்க. பிரதிபலன் பார்க்காம செய்வாங்க. அந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மக்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து, கௌரவமான விஷயங்களில் உங்களுடைய பேரை பொறிச்சு பேப்பரில் இல்லை ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது வச்சு உங்களை கௌரவிப்பாங்க. இந்த மாதிரி பொன்னாடை பட்டாடை உங்களுக்கு பொருத்தி உங்களை கௌரவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் தேடி வரும். இது ஒரு யோகமான நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். அதே மாதிரி எல்லா வயதினருக்கும் இது யோகத்தை செய்யும். இது ஒரு சூப்பரான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் புதன், 6ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. இந்த 6, 8லேயே அதிகமான கிரகங்கள் போய் உட்காந்தாச்சு. 5 கிரகங்கள் அங்கேயே உட்காந்தாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, எதுதான் நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்கள் கொஞ்சம் மத்தியமமான பலனில் தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துப்போம். ரொம்ப அதிகமாக பேசாதீங்க. எது தேவையோ அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மட்டும் பேசினா போதும். தியானத்தை கையாளுவது நல்லது. இன்றைக்கி அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு உண்டு. அதனால் அதுலேயும் நீங்கள் கலந்துக்கிறது சிறப்பு. தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த கடமை. தந்தை இருப்பவர்கள் தான தர்மம் செய்யலாம். இது ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம், திருமணம் நடக்கும் அப்படின்னு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமேல் இனிப்பு, சந்தோஷம்தான். ஏன்னா கிரகநிலை அப்படி இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு சந்திக்கிறவர்களுக்கு பிரச்சனை தீர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம். முதல்ல தன வருமானம் நிறையா வரும். பணம் காசு நிறையா வரக்கூடிய நேரம். வருமானம் வந்தால் என்ன ஆகும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அப்போ அதற்கான நேரமும் காலமும் வந்தாச்சு. யோகங்கள் பிரமாதமாக இருக்குது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானை பார்க்கிறார். சுக்கிரன் சனி பார்வையோ இல்லை ஒன்று கூடுவதோ அது மகர ராசிக்காரர்களுக்கு இது யோகத்தை செய்யும். இது பெரிய யோகத்தை செய்யும். மகாலட்சுமி யோகம். பணம் பொலன்னு கொட்டும். அந்த அளவுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. இந்த நாள் சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 4 குடைய கிரகம் சுக்கிரன், அவர் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருந்தால் அது ஒரு சிறப்பு. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வையிடுகிறார். இது ஒரு விதத்தில் நன்மையை செய்யும், யோகத்தை செய்யும். திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். இப்போ நீங்கள் வரன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவாயிடும். ரொம்ப நாளாக வரன் பார்க்குறோங்க, எதுவும் மனசுக்கு திருப்தியாக வரல அப்படின்னிங்கன்னா இப்போது நீங்கள் மனதுக்கு எந்த மாதிரி வரன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வரும். திருமணம் நடக்கும். இல்லத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை அல்லது சுப விஷயங்கள் நடக்கும். மங்களகரமான காரியங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான நாள். இன்று அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு. அதனால் அதற்கான காரியங்களில் கலந்து கொண்டால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 4, 7 குடைய புதன் 5ஆம் இடத்தில், 5 குடைய சந்திரன் 5ஆம் இடத்திலேயே. அதே மாதிரி 6ஆம் இடத்திற்குரிய சூரியன், அவரும் 5ஆம் இடத்தில். இது எல்லாமே பெரிய யோகத்தை செய்யக்கூடிய இடம். இப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் முதன்மையான நபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நாளைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்க. அலுவலகத்தில் ஒரு சிறு மாற்றம், உங்களுடைய பொசிஷனில் ஒரு உயர்வு. அது மாதிரி தான் ஒருத்தருக்கு சொல்லிகிட்டு இருந்தோம், உயர்வுன்னோம். அவர் சார் 3rd ஃப்ளோரில் இருந்து இப்போ 4th ஃப்ளோருக்கு என்ன மாற்றிட்டாங்க சார் அப்படின்னாரு. ஏதோ ஒரு மாற்றம் உண்டு உங்கள் அலுவலகத்தில். அது நல்ல விஷயமாக இருக்கும். பதவி உயர்வு உண்டு. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு.
ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் மறு குழந்தை பிறப்பதற்கு சூழல் இப்போ இருக்குது. கிரகநிலை அப்படி இருக்குது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு உங்களுடைய பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் திருப்பணிகள்லாம் செய்வாங்க. அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.